இன்றைக்கி கொள்ளு துவையல் செய்ய போகிறோம். அதுவும் சிம்பிளாக ரொம்ப குயிக்காக. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கைப்பிடி அளவு கொள்ளு, பூண்டு, தேங்காய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக புளி, பெருங்காயத்தூள். செஞ்சிடலாமா? கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் காட்டின எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்லோவில் வச்சு பண்ணுங்கள். ரொம்ப தீஞ்சிடாமல் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரன்னு அரைச்சிக்க போகிறோம். ஸோ அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். எப்போவுமே தாளிப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதே தான், பேசிக் சிம்பிள் ரூல்ஸ் தான். சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம இப்போ துவையலில் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளாக குயிக்காக துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த துவையில் நான் எது கூட வச்சு சாப்பிட போகிறேன்றதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த வெயிலுக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கலங்க. அதனால் ரொம்ப சிம்பிளாக கஞ்சி வச்சு தயிர் உப்பு போட்டு இந்த துவையல் வச்சு என்னோடய லன்ச்சை நான் முடிச்சிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.